இங்கே காங்கிரஸ் பாரதிய ஜனதா சொல்லும் போது நீட்டை நாங்கள் காங்கிரஸ் கொண்டு வந்தோம். பாரதிய ஜனதா சொல்றாங்க நாங்க ஏன் அதை தொடர்ந்து நடத்துறோம்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடத்துறதா சொல்றாங்க. காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதாவும் சரி வேறு வேறு ஆள் தானே சரி, அவங்க உடம்புல வருது ஒரே ஜீன் தான். ஆனா யார் வந்தாலும் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பின் அடிப்படையிலே நாங்கள் நீட்டை கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னாங்க. ஆனா உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்தில் சட்டம் திருத்தம் கொண்டு வந்து அதை நீக்குவதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. ராகுல் பாரத பிரதமராக ராஜீவ்காந்தி இருந்தபோது முஸ்லிம் பெண்கள் விவாகரத்து பெற்ற பெண்களுக்கு ஜீவனாம்சம் வழங்கக்கூடாது என்பது அவருடைய மத கோட்பாடு. அதுல உச்சநீதிமன்றம் அரசியல் அமைப்பு சட்ட தீர்ப்பிலே 1984 தீர்ப்பு வழங்குகிறது. ஜீவனாம்சம் வழங்கலாம் என்று அந்த தீர்ப்பை அன்றைய பிரதமராக இருந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லத்தக்கதாக ஆக்கினார். அதே போன்று இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா என்ன சொல்கிறார்? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீட்டை நாங்கள் தொடர்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்ன சட்டம் என்றால் கனிம வளத்தினுடைய திருத்த சட்டம். அந்த திருத்த சட்டத்தின்படி மேஜர் மினரல்ஸ் உச்சநீதிமன்றத்திலே 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட உரிமை. மாநிலங்களில் 20 ஆண்டு காலமாக நடைபெற்ற ஒரு வழக்கு. அந்த வழக்கிலே மாநில அரசாங்கங்களுக்கு அந்த மேஜர் மினரல்ஸ் இருக்கிற ராயல்டியை வசூலிக்க உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதில் ரிவ்யூ பெட்டிஷன் போடப்பட்டது, அதையும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பு வந்த ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த திருத்த சட்டத்தின்படி மாநில அரசாங்கம் அந்த ராயல்டியை வசூலிப்பதற்கு கட்டணத்தை விதிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லத்தக்காது என்று ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது மனம் இருந்தால் உண்மையிலே இந்த காங்கிரஸ் ஆண்டும் போதும் சரி பாரதிய ஜனதா ஆண்டும் போதும் சரி மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கலாம். இவர்கள் அரசியல் செய்வதற்கு தான் இந்த நீட்டு உதவுகிறது. ஆமா, அப்பாவி மக்கள் மாணவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள்.